ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா மதுரை பாலம் ஸ்டேஷன் ரோடு கோரிப்பாளையம் ஃப்ளைஓவருக்கான ஒர்க் வந்து பிகின் பண்ணும்போது மீனாட்சி காலேஜ் பக்கம் வந்துட்டு ஃபஸ்ட்டு அந்த பில்லர் எரெக்ஷன் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த பாலம் ஸ்டேஷன் ரோடு அந்த ஆம் தான் வந்துட்டு ரொம்ப பிரிஸ்காக ஒர்க் பிகின் பண்ணி நடந்துகிட்டு இருந்துச்சு. சில இடங்களில் மட்டும், அதாவது பாலம் ஸ்டேஷன் ரோடில் பில்லர்ஸ் அமைக்காமல் இருந்தாங்க. ஸோ அது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா ஜெயின் வித்யாலயா ஸ்கூல் இருக்குல்ல, ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் சூவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் இருந்தது. ஸோ அந்த பிளான்ட் இருக்கிறதுனால ஸோ அந்த இடங்களில் மட்டும் பில்லர்ஸ் அமைக்காமல் இத்தனை நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போது அந்த சூவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் இருக்குல்ல, அந்த பிளான்ட்லாம் டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு ஸோ அந்த இடத்துல பில்லர்ஸ் அமைக்கிறதுக்கான ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த சூவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் பார்த்திங்கன்னா ஒரு 3 years பிஃபோர் 2021 தான் கமிஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட காஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த டைமில் 2.5 crore செலவில் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கட்டின இடம் பார்த்திங்கன்னா பந்தல்குடி கேனல் இருக்குல்ல, அது ஜெயின் வித்யாலயா ஸ்கூல் பக்கத்தில் ஒரு கேனல் வரும். ஸோ அந்த கேனல் ரெசிடென்ஷியல் சூவேஜை கேரி பண்ணிவிட்டு வைகை ஆற்றுல கலக்கும் அது. ஸோ அந்த கேனலில் இந்த சூவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் கமிஷன் பண்ணியிருந்தாங்க. ஸ்டேட் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டு இந்த பாலம் லே அவுட் போகிறதுக்கு முன்னாடியே இந்த சூவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் இருக்குது, ஸோ அதுக்கேற்றாப்புல பிளான் பண்ணி இந்த பாலம் டிசைனை மாற்றி அமைச்சிருந்துருக்கலாம். பட் என்ன ரீசன் தெரில. கார்ப்பரேஷன் ஸ்டேட் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கன்வே பண்ணியிருந்தாலும் கூட கன்ஃபார்மாக தெரில. இப்போ இந்த பிளான்ட்டை ரீலோகேட் பண்ண போகிறாங்க, சூவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டை. ஸோ அந்த ரீலோகேட் பண்ண போகிற இடமும் கன்ஃபார்மாக தெரில. இப்போ இருக்க லொக்கேஷன்லேருந்து ஒரு 500 meters தள்ளி புதுசாக அந்த சூவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் அமைக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் இன்னொரு மீட் பண்ணுவோம். அன்டில் தென் பை.